நீ என்ன பெத்துக்கவே இல்லையா? நான் பொண்ணே இல்லையா? இந்த வயசுல என்ன சுமக்கவே இல்லையா நீ? ஆமா ராதா, நீ என் பொண்ணே இல்லை. நான் உன்னை பெத்துக்கவே இல்லை. நான் உன் அம்மாவே இல்லை. என்ன? அம்மாவே இல்லையா? அப்ப இவ்வளவு நாளா சோத்து போட்டு வளர்த்தது சும்மாவா? நான் அப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சு, நீ குண்டு பூசிக்க மாதிரி இருக்கும் போது. ஹலோ, என்னடா உன் பிரச்சனை? கால் வலிக்குதுடா, உக்காந்துட்டு இருக்கேன். என்னால் நிற்க கூட முடியல. உக்காந்துட்டு இருக்கேன், கிளம்பிட்டேன். ராதா வரல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ராதாக்காக. ராதா சரிடா, போயிட்டு வரேன். நான் இரு, முதல்ல போயிட்டு வந்துடுறேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், அப்புறம் பண்ணுறேன். ஹலோ டேய் முதல்ல. ஹலோ, சொல்லுங்கக்கா. என்னக்கா மெசேஜ் பண்ணியிருந்தீங்க? என்னக்கா விளையாடுறீங்களா? அக்கா வேணாக்கா, இந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. இல்லக்கா அக்கா, எனக்கு எங்க அம்மானா ரொம்ப பிடிக்கும்க்கா. யாருக்கு பிடிக்காது? நாய் பூனை கூட தான் அம்மானா பிடிக்கும். என்னாச்சு இப்போ அதுக்கு? நீங்க இதை மாதிரி எனக்கு கடுப்பேத்தின்னு பேசுனீங்கன்னா அப்புறம் பாருங்க, நான் அக்கான்னு கூட பார்க்க மாட்டேன், திட்டிடுவேன். இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு வச்சுக்கிறேன். இருங்க நான் கூப்பிட்றேன், ஒரு நிமிஷம் வைங்க. இங்க ரெடியா சொல்லிட்டு என்னமா போன்ல பேசிட்டு இருக்க? என்னால நிக்க கூட முடியல ராதா. சரசாக்காட்ட பேசிட்டு இருந்தேன் நானு. என்ன என்னம்மா, நீ என் மேல பாசமா இருக்கியா இல்லையா? உன் மேல பாசம் இல்லாத நான் வேற யார் மேல பாசம் கட்டுறேன்? நான் உன் பொண்ணு தானே. ஆமா. என்ன நீ தானே பெத்த. இதுல என்ன டவுட்டு? இப்ப நீ உண்மை சொல்ல போறியா இல்லையா? என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். எனக்கு கேட்டதுன்னு தலையை வெடிச்சிரும் போல. நல்லா தான் இருக்கு. எங்க தலை வெடிச்சிச்சு? ஏமா இந்த மாதிரி காமெடி பண்ண தெரியுது? என் நிலைமை புரியாம. என்ன உன் நிலைமை? என் மேல உனக்கு பாசமே இல்லையா? உன் மேல பாசம் காட்டாம நான் வேற யார் மேல காட்டுறேன்? நான் உன் பொண்ணு தானே, என்ன நீ தானே பெத்த. இதுல என்ன டவுட்டா? எனக்கு அதுதான் இப்ப டவுட்டா இருக்கு. எது? எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னதான் உன் பிரச்சனை? எனக்கு நீ சத்தியம் பண்ணு. எதுக்கு சத்தியம் பண்ணிட்டோம்? நான் உன் பொண்ணு தானே. ஏய், இதெல்லாமா சத்தியம் கேட்பாங்க? இல்ல, எனக்கு நீ பண்ணியே ஆகணும். அடம் பிடிக்கிறிய நீ? என்னால முடியல. எதுக்கு அப்புறம் அவங்க அப்படி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்க? எவ்வளவு தைரியம் உங்களுக்கு? நான் உங்களை எவ்வளவு பாசமா இருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் தானே. நீ என் மேல பாசமா தான் இருக்கு. போதும் போதும், நடிக்காத போ. இதுல என்ன நடிச்சுட்டாங்க? அம்மா சொல்லு, நீ தானே என்ன பெத்த. ஐயோ, இவகிட்ட என்ன அம்மா இதே கேட்டுனுக்குறா? நான் பெக்காத வேற யார் பெத்து கொடுத்தாங்க? அப்படி ஏன் அப்படி சொல்றாங்க அந்த அக்கா? அவ எதுனாவும் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொன்னான்னு எனக்கு என்ன தெரியும்? நீ என்ன பக்கத்து பெட்ல இருந்தா தூக்கிட்டு வந்தான்னு சொல்றாங்க. அப்ப நீ என்ன பெக்கலையா? நான் உன் பொண்ணு இல்லையாமா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? நீ என்ன பெத்துக்கவே இல்லையா? நான் உன் பொண்ணே இல்லையா? இந்த வயசுல என்ன சுமக்கவே இல்லையா நீ? ஆமா ராதா, நீ என் பொண்ணே இல்லை. நான் உன்னை பெத்துக்கவே இல்லை. நான் உன் அம்மாவே இல்லை. என்ன? அம்மாவே இல்லையா? அப்ப இவ்வளவு நாளா சோத்து போட்டு வளர்த்தது சும்மாவா? ஆமா, சும்மாதான். நான் ஏன் உன் அம்மா வரேன்? எவ்வளவு ஒத்தி சொன்ன பாரு, அவதான் உன் அம்மா. அவகிட்ட இருந்ததான் தூக்கிட்டு வந்தேன். யாரு? அந்த சரசக்காவா? ஆமா. நான் அப்பவே எனக்கு டவுட்டா இருந்துச்சு, நீ குண்டு பூசிக்க மாதிரி இருக்கும் போது. மேட்ச் ஆகலன்னு நினைச்சேன். இந்த மாதிரி ஏமாத்திரல என்னைய. எவனே எதோ கண்டுபிடிச்சான். இவ எதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிறா பாரு நான் உன் அம்மா இல்லைன்னு. அவ்வளவு தட்டு தட்டா சோறு சாப்பிடும் போதே நினைச்சேன், நம்ம இப்படி சாப்பிடறது இல்லையே, இவங்க இப்படி கொட்டிக்கிறாங்களே. அப்ப எனக்கு டவுட்டா இருந்துச்சு. எனக்கு டவுட்டா இருந்தது. ஆமா, அவ கொஞ்சமா சாப்பிடறாள், அவதான் உங்க அம்மா. நான் உன் அம்மா இல்ல. விடு. உனக்கு கொஞ்சம் கூட மனசாச்சு இல்ல? நான் சாப்பிடாம கூட உனக்கு எடுத்து வச்சு தந்தனே, அந்த ஈவருக்கு கூட இல்லையா உனக்கு? இவ்வளவு நாள் வளர்த்தல, அதனால சாப்பிட்டேன். எப்படிமா உன்னால மட்டும் இப்படி முடியுது? எப்படி என்ன ஏமாத்த முடிஞ்சது இவ்வளவு நாளா? இறக்கம் இல்லையா உனக்கு? கல்லு மனசுக்காரி. அவ சொன்னான்னு வந்து என்கிட்ட கேக்குற பாரு. அப்பா அவங்க சொன்னதெல்லாம் பொய்யா? நீ தானே சொன்ன, உன் வாயில ஒத்துக்கிட்டல.
ஏண்டி, அவ சொன்னான்னு வந்து கேட்ட பின்ன என்ன சொல்லிட்டேன் நானு? கொஞ்சம் கூட முகசாயில கிடையாது உனக்கும் எனக்கும். அதுக்காக நான் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நான் உன்னிட்ட தாண்டி என் பொண்ணுன்னு காமிக்க முடியும்? நான் அப்பயே பண்ணிருக்கணும். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டவுட் வந்தப்ப சொல்லிருக்கணும். அதை மாதிரி நான் பண்ணிருக்கணும். நான் தப்பு பண்ணிட்டேன். இப்பதான் புரியுது. ராதா, என்ன ராதா அவ சொன்னான்னு வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்க? வேற என்ன பண்ண சொல்ற? உனக்கு டவுட்டா இருந்தா புல் பாடியை செக்அப் பண்ணிக்க. அனாவசியமா சந்தேகப்பட்டு நான் அசிங்கப்படுத்தப்படாது. எனக்கு டவுட்டா இருக்கு. நான் தவமா இருந்த பெத்த பொண்ணு. அது எப்படி நான் நம்புறது? சத்தியம் பண்ணு நீ. வேணா என் அக்கல் மோந்துக்க. வா, 2 பேருக்கு ஒரே நாத்தம் தான் அடிக்குது. சீ 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 சீ, எனக்கெல்லாம் உன நாத்து அடிக்காது. நாத்துன்றது உன்கிட்ட தான் இருக்கு. இப்பதான் தெரியுது என் மேலேயும் அவ்வளவு ஸ்மெல் அடிக்குது, உமா இப்படி நாத்து அடிக்குதுன்ட்டு. நீ வேணா மோந்து பாரு, என் மேல நாத்தெல்லாம் அடிக்காது. போட்டி எதிர போட்டி போடணும்னு தெரியாது அவனுக்கு. ஏன் ஆளை கொண்டுருவோம் பொழுது விட்டா போதுமே. குடமலைய கால் வலியில நான் சும்மா காவடி படின்னு இருக்காத ராதா. எவ்வளவு சொல்றான்னு வந்து கேக்குற பாரு. இங்க பாரு ராதா, சும்மா அவ சொல்றா இவ சொல்றான்னு வந்து என்கிட்ட சந்தேகப்படாத. என்ன சந்தேகப்படாத கிந்தேகப்படாத? என்ன சந்தேகப்படல, உங்க அப்பா சந்தேகப்படுற நீ. எனக்கு அப்பா மேலாம் நம்பிக்கை இருக்கு, உன் மேல தான் நம்பிக்கை இல்ல. சத்தியம் பண்ணு, நீ ஹாஸ்பிடல் தான் தூக்கிட்டு வந்தானே. தவமா இருந்து பெத்த பொண்ணுடி. எல்லாம் ஊர் உலகத்துல பொண்ணே வேணான்னாங்க. ஆனா நான் பொண்ணுதான் வேணும் தவறுந்து பெத்தேன். இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டைய கொண்டே அடிச்சுக்கணும். ஆனா நீ என்ன சந்தேகப்படுறல நீ? நான் உன்னை நம்ப மாட்டேன். நான் சந்தேகப்படக்கூடாதுன்னா இந்த செயின் எனக்கு கொடு. அதானே பார்த்தேன். இதுக்குதானா நான் போன பின்னாடி எல்லாமே உனக்குதான். அந்த வளையல எனக்கு இப்பவே வேணும். கட்டி கொடுக்கவா? அம்மா சும்மா சொன்னம்மா, இது போச்சுப்ப. இப்ப என்ன இந்த செயின்லாம் வேணா, நீயே போட்டுக்கோ. வேணா என் செயின் கூட தர, நீ போட்டுக்கோ. வேணாம், இது போதும் எனக்கு. நான் சும்மா இல்லையா என்ன? இதுக்கெல்லாம் போய் டென்ஷன் ஆகுவியா? என் வீடு நான் நல்லதா கொஞ்சம் நடக்க முடியும். 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பாரு ஃபேஸ் ஒத்து போதா? 2 பேரும் நீ குண்டுச்சின்னு வா. சும்மா சொன்னா இதுக்கு போய் வா. முதல்ல என்ன ஹாஸ்பிட்டல். அம்மா வலிக்குது.